பெரியாரை பத்தி இவங்கெல்லாம் பேசுறாங்களா? அவர் என்ன சொன்னார் அதை இவங்க சொன்னோம்ல. இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சருக்கு இதை நான் நினைவுபடுத்துறேன். ஏன்னா இப்பதான் 2 மாசத்துக்கு முன்னால அந்த கட்சியில் இருக்க ஒரு மிகப்பெரிய அரசியல் மேதை காமராஜரை பற்றி கேவலமா பேசினது. உங்க தந்தை என்ன பேசினார் 62ல? அவர் நேரடியாக பெயரை சொல்லாம அவர் சொன்ன வார்த்தை, இந்த கண்ணீர் துளி பசங்க இருக்காங்களே, அவங்களுக்கு காரியம் ஆகணும்னா தான் வீட்டுல இருக்க பொம்மநாட்டிகளே கூட்டி கொடுப்பாங்க. அந்த விலைவாசியை பத்தி குடும்பம் நடத்துறவங்களுக்கு தானே கஷ்டம் தெரியும். முதலமைச்சருக்கு பிள்ளையா குட்டியா பொண்டாட்டியா? அதுவரையிலும் சிரித்து கொண்டிருந்த காமராஜர் கோபமா இருந்திருக்கிறார். தமிழ்நாட்டுல இந்திய வரலாறுலயே 2 கட்சிக்காரங்க இவ்வளவு கேவலமா ஆபாசமாக பேசிக்கிட்டது, எழுதிட்டது, அதுக்கு ஆதாரம்லாம் இன்னமும் இருந்தாலும் கூட மக்களுக்கு அது தெரியல, மற்றதை பத்தி பேசிக்கிட்டாங்க. அண்ணா அவர்களை நினைச்சு சொல்றதுக்கே கூச்சப்படுகின்ற சில வாசங்களை போட்டு இவருக்கா உங்களுடைய ஓட்டுன்னு ஒரு பெரிய பதாகை வைக்கிறாங்க அவர் வீட்டு பக்கத்திலேயே. தவறான வச்சது காங்கிரஸ் அல்ல, திராவிடர் கழகம். பொங்கு தமிழ் 2025. தமிழ் மக்களின் அபிலாசைகளை கேட்காமல் இலங்கையின் ஒற்றை ஆட்சிக்குள் எம்மை உட்படுத்திய பிரித்தானிய அரச குடும்பத்திடமும் அதன் அரசாங்கத்திடமும் மற்றும் சர்வதேச நாடுகளிடமும் சர்வதேச கண்காணிப்பின் கீழ் பொது வாக்கெடுப்பை நடாத்த கோரி எதிர்வரும் நவம்பர் 9, 2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை மெல்பர்ன் மாநகரின் பெடதேசன் சதுர்க்கத்தில் ஆஸ்திரேலிய தமிழ் பல்கலைக்கழக மாணவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டு அனைத்து மக்களின் பங்களிப்புடன் பொங்கு தமிழ் எனும் மாபெரும் மக்கள் எழுச்சி நிகழ்வு நடைபெற உள்ளது. உலகிலேயே சிறையுண்டு அடிமைப்பட்டு போய் கிடக்கும் தமிழராகிய நாம் எமது இன விடுதலைக்கு ஒன்றாய் அணிதிரள்வோம். இவ் எழுச்சி நிகழ்வுக்கு அனைத்து தமிழர்களும் குடும்பத்தோடு வருகை தந்து தமது வரலாற்று கடமையை நிறைவேற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம். நன்றி. மக்களிலிருந்து மக்களுக்காக. அரசியல் விமர்சனன்றது ஒரு காலகட்டத்தில் ரொம்ப நாகரிகமாக இருந்திருக்கு. இப்போ ஒரு அநாகரிகமாக போயிட்டு இருக்கு. வாதத்தில் தோற்பவன் அவதூறை எடுத்து வைப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கேட்கறதுக்கு சரியான பதில் இருக்கணும். இல்லைன்னு உங்களை பற்றி தெரியாத நீங்கள் அப்படி அப்படி அப்படின்றது தான் இன்னைக்கு அதிகமாக இருக்குது. அந்த காலகட்டத்தில் காமராஜர் இருந்த அந்த காலகட்டத்தில் அன்றைக்கி இருந்த அரசியல் எப்படி இருந்தது? இப்போ அனந்த நாயகி தோற்று விட்டார் அப்படின்னு சின்ன வயசாக இருக்கும்போது படாசு வெடிச்சாங்க வீட்டில். அப்புறம் ஐயா அண்ணா அவர் பரிமளமா ஐயா சொன்னதை சொல்கிறீங்க. அப்புறம் காமராஜரே தோற்று விட்டார்னோடனே அண்ணாதுரை அவர்கள் முகம் இறுகி போச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த அனந்த நாயகி சொல்லியிருக்கீங்களே, அந்த அனந்த நாயகி சட்டமன்றத்தில் ஏதோ ஒன்று பேசும்போது என்னன்னா, முதலமைச்சராக காமராஜர் இருக்கிறார், விலைவாசி உயர்வு பற்றி விவாதம் வருது. அந்த விவாதத்துல அண்ணா கடுமையாக விமர்சனம் பண்றாரு. பண்ணிக்கிட்டே வரும்போது அவர் மேடையில பேசி பேசி பழகினதுனால அண்ணா அவர் பேசி கை தட்டாலும் அவருக்கு ஒரு திருப்தி வரும். அவரை அறியாமலே அது ஒரு விதமான அதுக்கு படை போயிட்டாரு. பேசிக்கிட்டே போற போது எவ்வளவு நாகரிகம் பாருங்க. வெறும் 15 பேர் மட்டும்தான் அப்ப எம்எல்ஏ. அப்ப அவை முன்னவர் சி சுப்பிரமணியம் திமுக சார்பா 15 பேர் தான். 15 பேர் தான். காங்கிரஸ் சார்பாக அவை முன்னவர் சி சுப்பிரமணியம். காமராஜர் சைகையிலேயே அவை முன்னவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க, குறுக்கிடாதன்றார். சபாநாயகருக்கும் சொல்லி குறுக்கிடாதீங்க. அவருக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் 20 நிமிடம். ஆனா 3/4 மணி நேரம் பேசுறாரு. உச்சகட்டம் பேசணுன்னே அவரை அறியாமலே வழக்கமா பேசிட்டே போய் உச்சகட்டத்துல இதெல்லாம் இந்த விலைவாசியை பத்தி குடும்பம் நடத்துறவங்களுக்கு தானே கஷ்டம் தெரியும். முதலமைச்சருக்கு பிள்ளையா குட்டியா பொண்டாட்டியா? அதனாலதான் அவருக்கு தெரியலன்னு ஒரு வார்த்தையை விட்டுறாரு. அப்பவும் காமராஜர் சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. அனந்த நாயகி ஆத்திரப்பட்டு எழுந்து, இவர் முதலமைச்சரை பார்த்து பொண்டாட்டி இருக்கா புள்ளை இருக்கான்னு கேட்கிறிய, உன் புத்திக்குதான் உன் பொண்டாட்டி ராணிக்குன்னா வயிற்றுல புழு பூச்சி கூட வைக்கல. அதுவரையிலும் சிரித்து கொண்டிருந்த காமராஜர் கோபமா இருந்திருக்கிறார். கையை காட்டி வான்னு சொல்லிட்டு போறாரு. அந்த அம்மா வெளியே போய் முதலமைச்சர் ரூம்குள்ள போகுது. உனக்கு புத்தி இருக்கான்னு கேட்கிறாரு. உடனே அந்த அம்மா சொல்லுது, அவர் உங்களை பார்த்து கேவலமா பேசினாரு, அதனால பேசு. என்ன பேசினாரு? எனக்கு பொண்டாட்டி இல்ல புள்ள இல்லைன்னு சொன்னாரு. அது உண்மைதானே? இதுல உனக்கே கோபம் வருது? அது ஒரு பொம்பளையா இருந்து பேசுறியே. அடுத்த வார்த்தை பாருங்க,
அவரை பத்தி நீ பேசியிருந்தா கூட பரவாயில்லன்னு விட்டுருப்பேன். அவர் மனைவியை பார்த்து வயிற்றுல புழு பூச்சி கூட வைக்கலன்னு சொல்றியே, அந்த அம்மா கேட்கிற போது எவ்வளவு வேதனைப்படுவாங்க. ஆம்பளை எனக்கே புரியுது, பொம்பளை உனக்கு புரிய வேணாம். அந்த அம்மா ஆடி போகுது. முதல்ல போய் மன்னிப்பு கேளு, இன்னமும் அவையில இருக்கு. திரும்பி போய் அந்த அம்மா மன்னிப்பு கேட்குது. அப்படிப்பட்ட அவை, அப்படிப்பட்ட பெருந்தையாளர்கள் இருந்த இடம், அந்த இடத்துல போய் உட்காந்துட்டு இன்னைக்கு பேசுற எம்எல்ஏக்கள் மந்திரிகள் பேசலாம் கேட்டா நாராசமா இருக்கு, வேதனையா. காலம் மாறி போச்சு. அதை சரி பண்ணணும். மாறி போச்சுக்கிறது உண்மைதான். அதை சரி பண்றதுக்கு இன்னைக்கு இருக்கிற நம்மை மாதிரி ஆட்கள், பழைய தெரிஞ்சவனாவது எல்லாருக்கும் இதை சொல்லி மாற்ற முயற்சி. அரசியல் மாற்றம் என்பது சில பேரால் வருவதில்லை, மக்கள் தான் மாற்ற முடியும். அந்த மக்கள் இந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்கு நம்மை போன்றவர்கள் மக்களை சிந்திக்க, விவாதிக்க தூண்டி விடணும். அவன் போய் நம்ம பார்த்து திட்டினாலும் பரவாயில்ல, இந்த உண்மைகளை சொல்லுவோம். டீ கடையில உட்காந்துட்டு, பொட்டி கடையில உட்காந்துட்டு, கல்வெட்டுல உட்காந்துட்டு இதை பற்றி 10 பேர் விவாதிக்கட்டும். விவாதிக்க 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 அதுல இருந்தா ஒரு நியாயம் பிறக்கும், நல்லது நடக்கும். ஒரு பயணத்திலப்ப நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க பொதுவாக. அப்போ அது சமீப காலம் கூட ஒரு விவாதம் வந்தது. அண்ணா அவர்கள் தேர்தலில் நின்ற போது சில எதிர்த்தரப்பினர் ஆபாசமாக அவரை பற்றி ஒரு பதாகை எழுதி வச்சுட்டு வந்ததாகவும், பெருந்தன்மையோடு வந்து அதை அண்ணா அவர்கள் பக்கத்தில் விளக்கு வச்சுட்டு தெளிவாக ஒன்றும் படிச்சுக்கிட்டோம் எல்லாம் அப்படின்ற மாதிரி. காங்கிரஸ் ஏன் அப்படிலாம் செய்தது அவருக்கு எதிராக அப்படின்ற மாதிரி சில பேர் பேசிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு அவருக்கு போட்டி எதிராக காங்கிரஸ் இருந்ததாகவும் சொல்ல வராங்க. என்ன நடந்தது? அது ஒரு முறை உண்மையிலேயே இப்ப என்ன கேட்ட, எல்லாவற்றையுமே தப்பு தப்பாவே பதிவு பண்ணி இப்ப இருக்கிற எங்களுக்கு தவறான செய்திகளை பதிவு பண்றாங்க. நீங்க சொல்லுகிற அந்த சம்பவம் தன்னுடைய சொந்த ஊரில் காஞ்சிபுரத்திலே அண்ணா அவர்கள் தேர்தலில் நிற்கிற போது நடந்தது. எந்த வருஷம் அது நடந்தது? அது அநேகமாக 62 இருக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த தேர்தலில் என்ன எழுதுறாங்கன்னா, காங்கிரஸ்காரங்க அதை எழுதல. இது இது சொன்னா பல பேருக்கு இப்ப பெரிய பிரமிப்பா இருக்கும். தமிழ்நாட்டுல இந்திய வரலாறுலயே 2 கட்சிக்காரங்க இவ்வளவு கேவலமா ஆபாசமாக பேசிக்கிட்டது, எழுதிக்கிட்டது, அதுக்கு ஆதாரம்லாம் இன்னமும் இருந்தாலும் கூட மக்களுக்கு அது தெரியல, மற்றதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அண்ணா அவர்களை நினைச்சு சொல்றதுக்கே கூச்சப்படுகின்ற சில வாசங்களை போட்டு, இவருக்கா உங்களுடைய ஓட்டுன்னு ஒரு பெரிய பதாகை வைக்கிறாங்க அவர் வீட்டு பக்கத்திலேயே. தவறான வச்சது காங்கிரஸ் அல்ல, திராவிடர் கழகம். என்ன சொல்றீங்க நீங்க? திராவிடர் கழகம் அப்போ அவங்க 2 ஒண்ணுக்கு ஒண்ணு இப்பதானே இருக்காங்க. அதைத்தாங்க நான் சொல்றேன், அதைத்தான் நான் திரும்பி திரும்பி சொல்றேன். இந்த 2 பேரும் போட்டுக்கிட்டது உச்சகட்டம். ஒண்ணு சொல்லட்டுமா, நான் நேர்ல கேட்ட சொல்லட்டுமா, அநேகமா 63 இருக்கும்னு நினைக்கிறேன். 62 அல்லது 63 இருக்கும். அப்பதான் உயர்நிலை பள்ளியில போய் சேர்ந்திருந்த நேரம். திருச்சியில நான் படித்த பிஷோர் உயர்நிலை பள்ளிக்கு பக்கத்துல தான் தேவர் ஹால்னு இருக்கும். சும்மா தகர கொட்டை தான். அதுதான் கூட்டம் நடக்கிற ஒரு பெரிய ஹால். தமிழ்நாடு முழுக்க அந்த பேசாத தலைவர்களே, அகில இந்திய தலைவர்கள் கிடையாது. அதுல கூட்டம் நடக்கும். எப்ப பார்த்தாலும் பக்கத்துல ஒரு 2 நிமிஷத்துல போயிட முடியும். அங்க போய் வேடிக்கை பார்க்கிற வழக்கம். அப்ப மாசில ஒரு நாள் எப்படியும் பெரியார் அதுல பேசுவார். ஏன்னா அதிகமா பெரியார் இருந்தது திருச்சியில தான். அப்படி பேசும்போது ஒரு 2 செய்திகள் நான் இன்னும் மறக்கவே முடியாது. 2ஐயும் நான் நேர்ல கேட்டது. ஒன்று, அது நீங்க வேடிக்கையா எடுத்துக்கூடாது, வேடிக்கையாகவே அவர் ஒரு பேசின ஒரு விஷயம். முன்னால எல்லாம் நிறைய பெண்கள்லாம் அமர்ந்திருந்தாங்க. அவர் சொன்னாரு, இங்க நிறைய பொம்மநாட்டிகள்லாம் வந்திருக்கிறீங்க, கற்போட இருக்கிற பொம்மநாட்டிகள்லாம் கையை தூக்குன்னாரு. எல்லாருமே கையை தூக்குனாங்க. அப்படியே வெளியில போய் மழையே வா இங்க சொல்லு, யாரும் பேசல, அமைதியா உட்கார்ந்தாங்க. கற்புடைய பெண் மழைய வான்னா மழை பெய்யுமா, பைத்தியக்கார பயலுங்க இதெல்லாம் எழுதி வச்சிருக்கான். இப்ப இவ்வளவு பேரும் பத்தினிங்க இருக்கீங்க, வர சொல்லுங்க, வருதான்னு பார்ப்போம், நம்ம ஒத்துக்குவோம். இது ஒரு முறை பேசினா கேட்டேன். இதுக்கப்புறம் அவர் பல கூட்டங்களில் பேசின, இன்னொன்னு பேசின என்ன மறக்கவே முடியல. அவர் என்ன சொன்னார்னா, அவர் நேரடியாக பெயரை சொல்லாம அவர் சொன்ன வார்த்தை, இந்த கண்ணீர் துளி பசங்க இருக்காங்களே, அவங்களுக்கு காரியம் ஆகணும்னா தான் வீட்டுல இருக்க பொம்மநாட்டிகளே கூட்டி கொடுப்பானுங்க. அது அப்பதான் சொன்னதுங்களா? அது சமீபத்தில் மற்ற இடத்துல சொல்லி இருக்கலாம். நானே அதை கேட்டது.
திமுக சொல்றாரு, அதான் கண்ணீர் துளி பசங்க சொன்னாருங்க. இப்படியெல்லாம் பேசிட்டு இன்னைக்கு அவங்க எல்லாம் ஒண்ணு மற்றவங்க மேல குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க பேசுறது சரியா தப்பான அவங்களே முடிவு கூறட்டும். ஆனால் எனக்கு இருக்கிற ஆதங்கம் என்பது இப்படி விரசமான விமர்சனத்தை அவர்கள் தான் வைத்தார்கள். அதை போலவே பெரியாரை பற்றி இவர்கள் எழுதாதே கிடையாது, பேசாதே கிடையாது. அவ்வளவு மிக மோசமா பேசியிருப்பாங்க, என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்க எல்லாத்தையும் சொல்ற நமக்கே கூச்சமா இருக்குங்க. அவர் என்னன்னா பொருந்தா திருமணம் அப்படி சொல்லிதான வெளியே வர்றாங்க. வேற எதையும் சொல்ல முடியாம அதை சொல்லிட்டு அது தவறுதான். அதாவது நானும் ஒத்துக்குவேன். பெரியாருக்கு 70 வயதை கடந்ததுக்கு அப்புறம் ஒரு 25 வயசுல இருக்க ஒரு பொண்ணை அது வரலும் முதல் நாள் வரலும் மகனாரி சொல்லிட்டு இருந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணார். அது என்ன அதுக்கு சொன்ன அது பாருங்க, நீங்க முதல்ல சொன்ன சில பேர்லாம் சொல்றாங்க அவங்க அது வந்து ஒரு வாரிசு வேணும் இல்ல இந்த சொத்துக்களுக்கு, அதுக்காக அவங்க என்னன்னா நம்மளை பைத்தியக்காரன்னு சொல்றாங்க. அவருக்கு வாரிசு வேணும், பொண்டாட்டி வாரிசு. அவங்க கடைசி காலம் அதுக்கு வாரிசு எப்படி வரும்? அவங்களுக்கு புள்ள வேணும்ல. இது அவர் யோசிக்கலையா? இது கூட தெரியாதவர் தான் பெரிய ஞானியா? பெரியாருக்கு தெரியாதா? இதெல்லாம் பின்னால இருக்கு. ஆனால் இந்த கல்யாணம் பண்ணது அது பொருத்தம் இல்லாத, நாகரிகம் இல்லாத, அதுக்கு நியாயம் கற்பிக்கிறதுக்கு தான் வாரிசு வேணும் தான், சொத்துக்கு வாரிசு தான் கல்யாணம் பண்ணாங்க. அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த அம்மாவுக்கு அப்புறம் சொத்துக்கு வாரிசு வேணும்னா அது புள்ள பொத்துச்சா அப்படிங்கிற கேள்விக்கு யாரும் பதில் சொல்றதில்லை. அந்த காலகட்டத்தில் பெரியாரை பற்றி இவர்கள் முரசொலியில இந்த பத்திரிகை திராவிட நாடுல இதெல்லாம் எழுதுனதெல்லாம் இப்ப அவங்களே எடுத்து படிக்கட்டும். இப்படியெல்லாம் அவங்க பேசிட்டு அவங்க எழுதிட்டு அவர் விரசமா பேசிட்டு எவ்வளவோ இருக்கு. அது தமிழ்நாட்டு அரசியல் மேடைகள்ல விரசம் எப்ப வந்துச்சு? எப்ப வந்ததுங்க? அதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுங்க? அதுக்கு முன்னாலாம் மிக அதாவது நல்ல தமிழ்ல பேச்சு என்பதே நல்ல வேளை கேட்டுட்டீங்க. இவங்க வரல. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக தமிழ்த்தென்றல் திருவிக்கா 26 வர்றாரு. அவர் மேடையில பேசுகிற போதுதான் அரசியல் மேடைகளில் நல்ல தமிழில் பேசுகின்ற பழக்கமே வந்து 1926. அதுக்கு முன்னாடி வணக்கம்ன்றதுக்கு என்ன? அது வணக்கம்னு யாரு சொன்னா? எல்லாம் நமஸ்காரம் தான் சொல்லுவாங்க. இல்ல அது மட்டும் இல்ல, நல்ல ஒரு வார்த்தை மட்டும் இல்ல, அந்த மேடையில் நாகரிகமாக பேசுற அந்த தமிழையே அவர் தான் அறிமுகப்படுத்தினார். அவரை பார்த்துதான் இவர்கள் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்களே நல்ல தமிழ்ல பேச ஆரம்பிச்சாங்க. இப்படித்தான் வந்துச்சு. அந்த காலகட்டத்திலே இவர் நான் என்ன சொல்றேன்னா, இந்த 2 பேரும் அவ்வளவு ஆபாசமா பேசிட்டு இப்ப அதை மறுத்து நாங்கள் இரட்டை குழல் துப்பாக்கிகள் இதெல்லாம் சொல்லிட்டு மற்றவங்களை குறை சொல்றாங்க. அதையும் இப்போது இருக்கிற இளைஞர்கள் நம்புவதுதான் வேதனையிலும் வேதனை. அந்த 2 பேருக்குள்ள ஒரு காரசாரமா பேசிக்கிட்டு அந்த காலகட்டத்தில் அப்ப காங்கிரஸ் என்ன எப்படி பார்த்துக்கிட்டு இருந்தது? அதை காங்கிரஸ் இதுல ஈடுபடவே இல்லையே. ஆமா, இல்லை அவங்க பார்வை எப்படி இருந்தது? இப்ப நீங்களா இருந்தீங்க அந்த காலகட்டத்துல. 49ல அவங்க தொடங்குறாங்க கட்சி திமுக. இல்ல அப்ப அந்த காலத்துல பார்த்தேன் ஒழிய நான் 67 வரைக்குமே பாத்தீங்கன்னா 2 பேரும் மிக மோசமாக தாக்கிக்கிட்டாங்க. 2 பேரும் மிக மோசமா. கொஞ்ச நேரத்துல பெருந்தலைவருக்கு எப்படி அவர் எப்படி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேங்க. பெரியார பத்தி இவங்க எல்லாம் பேசுறாங்களா? அவர் என்ன சொன்னார் அதை இவங்க சொன்னோம்ல. இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சருக்கு இதை நான் நினைவுபடுத்துறேன். ஏன்னா இப்பதான் 2 மாசத்துக்கு முன்னால அந்த கட்சியில் இருக்க ஒரு மிகப்பெரிய அரசியல் மேதை காமராஜரை பற்றி கேவலமா பேசுனது. உங்க தந்தை என்ன பேசினார் 62ல தேவகோட்டையில பேசுனது? என்ன பேசினார்னா, எனக்கு வயதாகிவிட்டது, இன்னும் எவ்வளவு நாள் உயிரோடு இருக்க போறேன்னு தெரியல, இப்பொழுது நான் பேசுவதையே என்னுடைய மரண வாக்கு மூலமாக தமிழ் பெருங்குடி மக்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் பேசுறாரு. நான் அறிந்த வகையில் கடந்த 2000 ஆண்டு கால தமிழின வரலாற்றில் காமராஜரை போன்ற ஒரு நேர்மையான தலைவன் தமிழகத்தில் தோன்றவே இல்லை. குறைந்தபட்சம் இன்னொரு 10 ஆண்டு காலங்களாவது அவருடைய கைகளை இறுக பற்றி கொள்ளுங்கள். அவரை விட்டுவிட்டால் உங்களுக்கு நாதியே இல்லாமல் போய்விடுது. பெரியார் தானே சொன்னாரு. அந்த காமராஜரை பற்றி கேவலமா பேசுறதுக்கு இன்னைக்கு ஒன்னும் ஒரு வருத்தம் கூட தெரிவிக்காத நீங்க பெரியார் கொள்கையை பின்பற்றீங்க நான் ஏத்துக்கிறதா? இந்த முரண்பாடுகள் எல்லாம் இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு தெரியல. தெரிந்தால்தான் அவங்க முடிவு. அதனாலதான் அவரு காமராஜரை மதிக்கிற விதமாகத்தான் கலைஞர் கருணாநிதி கூட காமராஜர் ஆட்சியை தருவோம் தானே சொல்லிட்டு இருந்தார். சொன்னார் இல்லைங்களா? இப்ப சொல்லிட்டாரா? முன்னாடி சொல்லி இருந்தார் அவர். சொல்லல. காமராஜர் ஆட்சியை தருவோம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு உங்களுக்கு கட்சி எதுக்கு? காமராஜர் ஆட்சியை நீங்க எதுக்கு கொடுக்குறீங்க? அவரு கொடுத்துட்டு போறாரு. அதாவது காமராஜர் ஆட்சி என்பது தமிழ்நாட்டு மட்டுமல்ல, இந்தியாவிலேயே
ஒரு சரியான, அதாவதுங்க ஒரு ஆட்சின்னா நான் பார்க்கிற பார்வை அது ஒரு பிரமிப்பா இருக்கு. ஒரு ஆட்சி விவசாயத்தை பெருசு பண்ணணும், தொழில்துறையை உருவாக்கணும். ஆமா, தொழில்துறையும் விவசாயமும் நவீனமயப்படுத்துவதற்கு கல்வி வளர்ச்சி கொண்டு வரணும். இந்த மூன்றும் தான் ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு ஆட்சி கொண்டு வர்றதுக்கான ஒரு இலக்கணம். நீங்க அதை பார்த்தீங்கன்னா பிரமிப்பா இருக்கும். காமராஜர் இந்த மூன்றையுமே ஒரே காலகட்டத்தில் கொண்டு வந்தார். அந்த 9 ஆண்டு காலத்துக்குள்ள முதல்ல விவசாயம். இன்னைக்கு என்ன ஒரு வைத்தறிச்சல்கள்லாம் புரிஞ்சுக்க வேண்டியது, காமராஜர் வந்தோடனே 9 ஆண்டுகளிலே கட்டின அணையை இப்ப சொன்னா இப்பவும் உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இந்த கடைசியில இருந்து சொல்றேன். கிருஷ்ணகிரி, சாத்தனூர், பவானி, குந்தா, வைகை, பேச்சுப்பாறை, பெருஞ்சாணி இதெல்லாம் இருக்கு. இந்த அணைகள் அவ்வளவு இன்னும் இருக்குல்ல, இதெல்லாம் 9 ஆண்டுகளுக்குள்ள அவர் கட்டினது. அதுல ஒண்ணுதான் நான் வேடிக்கையா சொன்னா அதை இப்பவும் பதிவு பண்ணிடுறேன். இன்னைக்கு இருக்கிறவர் புரிந்து கொள்ள வேண்டியது, உங்க ஊருக்கு பக்கத்துல தென்பண்ணை ஆறு ஓடுது, உங்க கிராமத்து பக்கத்துல. எங்க ஊர் பக்கத்துல. ஆமா. இப்ப 6 மாசத்துக்கு முன்னால அதுல வெள்ளம் வந்து உங்க கிராமம் எல்லாம் தண்ணி பூந்துச்சா? வந்தது. தண்ணி எப்படி வந்துச்சு? ஒரு மழை பெய்ந்து அதுக்கு அந்த அணையில முழு கொள்ளளவே எட்டிடுச்சு. அதுக்கு மேல தண்ணி தேக்க முடியாது. கொஞ்சம் தண்ணியை திறந்து விட்டாங்க. அந்த கொஞ்சம் தண்ணியே இவ்வளவு சேதத்தை ஏற்படுத்துச்சு. அந்த கொஞ்சம் தண்ணி திறந்து விட்டதுல உங்க ஊருக்கு பக்கத்துலதான் 15 கோடி ரூபாய்க்கு மேல ஒரு பாலம் மட்டும் கட்டினாங்களா? அந்த பாலம் கட்டி திறந்து 6 மாசம் கூட ஆகலையா? அந்த பாலம் கரைஞ்சு போச்சு. மழை பெஞ்சு தண்ணி வந்தா அதுல நடந்து போறதுக்கு தான் பாலம் கட்டுவாங்க. மழை பெஞ்சா பாலமே கரைஞ்சு போறது இப்பதான் பாக்குறோம். இல்ல சொல்லி முடிக்கிறீங்க, நீங்க எங்க அவசரப்பட்டீங்க? நல்ல தமிழனா இருக்கீங்க, அவ்வளவுதான். இந்த அணை முழு கொள்ளளவு அடிச்சது எந்த அணை? என்ன உங்க ஊருக்கா கேக்குறேன்? சாத்தனூர் அணை. அந்த சாத்தனூர் அணை கட்டுவதற்கு வெறும் 4 கோடி ரூபாய் ஒதுக்குறார் காமராஜர். செலவானது வெறும் 3.25 கோடி தான். மிச்சம் இருந்த பணத்துலதான் அந்த பார்க்கு கட்டினது. அப்ப அந்த காலத்துல படப்பிடிப்பு எடுக்கிறதுக்காக அதெல்லாம் கட்டியிருந்தாங்க. சொல்லி முடிச்சிடுறேன். 3.25 கோடிக்கு கட்டி 65 ஆண்டுகளுக்கு பின்னாலும் அந்த ஆணை முழு கொள்ளளவை தண்ணி எட்டுகிற போதும் அப்படியே நின்றது, நிற்கிறது. ஒரு சின்ன விரிசல் கூட வரல. ஆனா 15 கோடி ரூபாய்க்கு கட்டின பாலம் அந்த தண்ணியில கரைஞ்சு போகுது. இந்த ரெண்டுக்கும் ஏன், எப்படி, எதற்காகன்னு மட்டும் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நிமிஷம் சிந்திச்சிட்டா தமிழ்நாடு உருப்படும், தமிழன் உருப்படுவான். யாரும் சிந்திக்க தயாரா இல்ல, எப்படி உருப்படுவான்? இதை சொன்ன ஒரு திருத்தம் என்னன்னா, அது கொள்ளளவு இப்படி எவ்வளவு வேணாலும் வந்தா தாங்கிறதுக்குன்னு கட்டி இருக்கிற அணை அது. இது இவ்வளவுதான் வரும், அதை அளவு திட்டமிட்டதுக்கு மேல தண்ணி வந்துருச்சு. அப்ப என்ன பண்ண முடியும்? அதான் சொன்னாரு அமைச்சர் ஏவா, எங்க தண்ணி வந்தா அதுல கடந்து போறதுக்காக பாலம், தண்ணியிலேயே கரைஞ்சு போறதுக்கா பாலம்? எனக்கு ஒன்னும் புரியலைங்க. உலகத்தில் இல்லாத அதிசயமா இருக்கு. அது என் பேர்ல பாதி இருக்கிற ஒருத்தர் பேரை சொல்லி சொல்றீங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் பேரை நான் மாத்திக்கணும் போட்டு. சரி, இன்னொரு விடயம் இந்த ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அதிகமா பேசப்பட வேண்டிய மனிதராக இருந்திருக்கிறார். யாரும் அவரை பத்தி பேசலைங்க. பெரியாருக்கு இந்த பார்ப்பனியத்தினுடைய தாக்கத்தை உணர்த்தியவரே அவர் தான் அப்படின்னு ஒரு முறை பயணத்தின் போது கார்ல போகும்போது நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. அதுக்கு முன்னாடிலாம் அவருக்கு அந்த மாதிரி இல்லை, பிறகுதான் அது வந்தது அப்படிங்கிறது. என்ன சம்பவம், அது என்ன நடந்ததுங்க ஐயா? அதாவதுங்க, நல்ல வேளை கேட்டீங்க, அதையும் வெளிப்படையா வந்துட்டு பல பேர் தப்பாவே பேசியிருக்காங்க. நல்ல வேளை இந்தியாவுக்கு சுதந்திரமே 80 தான் வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லாம இருக்காங்களே, அதுக்கே சந்தோஷம். இனிமே எழுதுவாங்க. சரி, அந்த சம்பவம் என்னன்னு கேட்டா, திருச்சியை சேர்ந்த வாவேசு ஐயர், அவர் ஒரு பெரிய தீவிரவாதத்தினுடைய சுதந்திர போராட்ட தியாகியால மாற்றம் இல்லை. அவர் சேரன் மாதேவியில ஒரு குருகுலம் நடத்துறார். அன்றைக்கு இந்த ஜாதிய அவரையும் பெருசா குறை சொல்லிட முடியாது. ஓரிடத்திலேயே எல்லாரையும் உட்கார வைக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கிற காலம். அதுல எல்லாரும் ஒன்னாதான் சாப்பிடணும்னா வரமாட்டாங்கிறதுக்காக அவர் என்ன பண்றாரு, ஓரிடத்தில் உட்கார வச்சு பாடம் நடத்தி சாப்பாடு மட்டும் தனித்தனியா, பிராமணர்களுக்கு தனியா, மற்றவர்களுக்கு தனியான்னு போடுறாரு. ஓமாந்தூராருக்கு ஒரே பையன். அந்த பையனை அவர் வாவேசு ஐயர் நடத்துற குருகுலத்துல போய் சேர்த்து விடுறாரு. சொன்னீங்க சேரன் மாதேவி. சரிங்க. அந்த பையன் ஸ்கூல்ல இருந்து வர்றான். வந்த உடனே ஓமாந்தூரார்கிட்ட இனிமே அந்த பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேங்கிறான்.
ஏண்டான்னு கேக்குறாரு. என்னப்பா நம்ம ஊர்ல இவ்வளவு மரியாதையா நம்ம வாழ்ந்துட்டு அங்கே போனா பிராமணர்களுக்கு தனியா சாப்பாடு, நமக்கு தனியா சாப்பாடு ஒதுக்கி விடலாம். தண்ணி குடிக்கிறது கூட பிராமணர்களுக்கு தண்ணி குடம், மற்றவங்களுக்கு தண்ணி குடங்கிறான். இது அசிங்கமா இருக்கு, நான் முடியாது. அப்ப இவருக்கு என்ன தோணுனா, அங்க என்ன நடக்குன்னு இவருக்கு தெரியல சரியா. இது தப்புன்னு நினைக்கிறாரு ஓமாந்தூரார். அந்த குருகுலத்துக்கு காங்கிரஸ் கட்சியிலிருந்து பெரிய அளவுக்கு உதவி பண்றாங்க நடத்துறதுக்கு, நிதி போகுது. அதனால அங்கிருந்து பையனையும் கூட்டி நேரா வர்றாரு. அப்ப தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் பெரியார் உள்ள வந்துடுறாங்க. வந்த உடனே இவர் வரும்போதே ஒரு பதட்டமா வர்றத பார்த்த உடனே பெரியாருக்கு ஓமாந்தூராரே நன்றா தெரிஞ்சதுனால, என்ன ரெட்டியாரே ஒரு மாதிரி பதட்டமா வர்றேன், வேற எப்படி நாய்க்கரே வர்றது, நம்ம கட்சியில இருந்தானே குருகுலத்துக்கு பணம் அனுப்புறங்க. ஆமா உண்மைதான், மாசம் அனுப்புறோம். அங்க என்ன நடக்குது உங்களுக்கு தெரியுமா, என்ன ஏதாவது தப்பு நடக்குதான்னு கேட்கிறார். பிராமணர்களுக்கு தனியா சாப்பாடு, மற்றவங்களுக்கு தனியா சாப்பாடு. நான் சொன்னா கூட நீ ஒத்துக்க மாட்டேன்னு தான் பையனை கூப்பிட்டு வந்தேன் சொல்றா அப்படின்னு சொல்ல வச்சேன்னா, அப்பதான் இவருக்கு முத தெரியுது, ஐயோ இது தப்புதான், இப்பதான் தெரியுது, அது என்ன பண்ணலாம் சொல்லுவா, கூப்பிட்டு சொல்லுவோம். ஒண்ணு எல்லாரையும் ஒன்னா வச்சு சாப்பாடு போட சொல்லுங்க, இல்லைன்னா நம்ம அனுப்புற பணத்தை நிறுத்தி இருக்குன்னு சொல்றாரு. ஓமாந்தூரார் சொல்றாரு. நான் சொல்றேன்றார். சொல்லி அதுக்கப்புறம் மற்றவர்கள் மூலமா சொல்றாரு. அப்பவும் மாறல. அடுத்த மாதம் ஓமாந்தூரார் வரும்போதே இவரை வைத்துக் கொண்டு கட்சி அலுவலகத்துல பொருளாளர்களுக்கு கூப்பிட்டு, அவங்க மாத்திக்கல, இனி பணம் அனுப்புறத நிறுத்திருங்கன்றார். முடிஞ்சு போச்சு அதோட. அப்புறம் 2 மாசம் கழிச்சு ஓமாந்தூரார் பயங்கர ஆவேசத்தோட கோபத்தோட வருது. என்ன நாய்க்கிற, என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்குன்னு கேட்கிறாரு. இன்னும் ரெடியாரே ஏன் இவ்வளவு கோவப்படுறேன், எனக்கு முன்னாலதானே நீ பணம் அனுப்ப வேணாம்னு சொன்ன, நானும் நம்பித்தானே போனேன், அடா நிறுத்தினியா, இந்த மாசம் பணம் போயிருக்கு, போன மாசம் பணம் போயிருக்கு, என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்குன்றார். அப்பதான் அவருக்கு தெரியுது பணம் போறதே அவருக்கு தெரியல. அவருக்கு முதல்ல வந்த கோபம் என்பது அவர் கட்டுப்பாட்டுல இல்ல, தான் தலைவரா இருக்கிற போதே நம்ம சொன்னதை மீறி பணம் போயிருக்குங்கிறதானே ஒழிய பிராமண எதிர்ப்பு அல்ல. கூப்பிட்டு கேட்டதுக்கு அப்புறம் அதான் உண்மையான உடனே அப்பதான் முதல்ல கோபம் வருது. உடனே பிராமண எதிர்ப்பு ஆரம்பத்தில வந்திருக்கணும், வரல. அவர் வாழ்நாள் முழுக்க அவருக்கு ஆலோசகரா ராஜாஜி தானங்க வச்சிருந்தாரு, அவர் பிராமணரா இல்லையா. அதனால இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டதான் இருக்கும். இந்த மாற்றம் வருவதற்கு முதல் விதையை விதைத்தவர் ஓமாந்தூராருடைய பையன். ஓமாந்தூராருக்கு சொன்னதுனால அவர் காங்கிரஸ் கட்சி தலைவர்கிட்ட சண்டை போட்டதுனாலதான் இந்த சிந்தனை முத வந்துச்சு. இதுதான் உண்மை. அதற்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இதெல்லாம் வந்துச்சு. இன்னொன்னு நீங்க பார்க்கணும், நீங்க வெறும் பிராமண எதிர்ப்பு அவங்க தான் தப்பு பண்றாங்க அப்படிங்கிற போது, வெளியில இருக்கிறவனே அதை எதிர்த்து போராடுறது கூச்சப்படுற நேரத்திலேயே அந்த பிராமணர்களாக பிறந்தவர்கள் மத்தியிலிருந்தே மிக பெரிய அளவுக்கு இதை எதிர்த்து போராடியவர்கள் இருக்கிறாங்க. நம்ம புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு சரியா புரியணும்னா, இந்த சம்பவம் 25 நடந்துச்சு சொல்றோம். 1920 மகாத்மா காந்தி பகிரங்கமா ஒன்று அறிவிக்கிறார். இந்த நாட்டிற்கு சுதந்திரம் வேண்டுக்கு நம்ம போராடுறோம், அதற்கு போராடுகின்ற அளவுக்கு சம அளவில் இன்னும் 2க்கு போராடணும். இன்னொன்று தீண்டாமையை எதிர்த்து போராடணும், மதுவை எதிர்த்து போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்தான் முதலாக ஹரிஜன சேவை இயக்கத்தை ஆரம்பிக்கிறார். சேவா சங்கம் ஆரம்பிக்கிற போது நாடு முழுவதும் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு அமைப்பாளரை போட்டு அதுக்கான செயல்படுற. இப்ப நினைச்சு பாருங்க எவ்வளவு பெரிய பொய்ய சொல்லிட்டு இருக்காங்க, மக்களுக்கு தெரியலன்னு. அந்த சேவை இயக்கத்தினுடைய தலைவராக பிராமணர்களாக இருந்தவர்களில் இந்த தீவிர சிந்தனை இருக்கிறவங்களை தேடி பிடிக்கிறார். அப்படித்தான் போடுறாரு. அப்படி தமிழ்நாட்டுக்கு முதலாக போடப்பட்டவர் தான் டாக்டர் TSS ராஜன். 1920 அவர் MBBS டாக்டர். திருச்சியில் இருக்கக்கூடிய முசிறி பக்கத்துல 400 ஏக்கர் நிலம் அவருக்கு சொந்தமா இருந்துச்சு. அவர் ஹரிஜன சேவைக்காக தன்னை ஒப்படைச்சுக்கிறாரு. அவர் அதில் ஈடுபடுறதுனால பிராமணர்கள் மத்தியிலிருந்து அவருக்கு பெரிய எதிர்ப்பெல்லாம் வருது. TSS ராஜன் நினைவலைகள்னு ஒரு புத்தகம். ஆமா, நினைவலைகள் அதெல்லாம் அவர் எழுதியிருக்கிறார். அதெல்லாம் அந்த போராட்டத்தில் தான் அவர் திருநெல்வேலி பாளையங்கோட்டையில ஜெயிலுக்கு போய் அங்கேயே சுயநிலைவில் கோபாவிலேயே மாசக்கணக்கெல்லாம் வெளியே அதுக்கப்புறம் இறந்தெல்லாம் போயிருக்காரு. இவ்வளவு என்ன போராட்டத்துக்குங்க? இதுக்காக போராடுறாரு. காங்கிரஸ் ஹரிஜன சேவை ரெண்டையும் சேர்த்து
அது நிறைய, அது அவரை பற்றி நிறைய சொல்ல முடியாது, இப்ப முடியாது. அப்படி அவர்களுக்குள்ளே போராடியது எவ்வளவு பெரிய விஷயம். அடுத்த சம்பவம் ஒண்ணு பார்க்கணும். நீங்க இவங்க இவ்வளவு பேசுறாங்கல்ல, சம உரிமை வேண்டும் என்பதற்காக கோயில் கற்பகிரமம் தான் அதுக்கு மூலம் அப்படின்னு நினைச்சுக்கிறது. இந்தியாவிலேயே முதலாக ஒரு ஊர்ல இல்ல, இந்தியா முழுக்க காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரை பறந்து விரிந்து கிடக்கிற பாரத நாடு முழுவதும் எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் ஆலய பிரவேச போராட்டத்தை அப்போதே அறிவித்தவர் காந்தியடிகள். அந்த போராட்டத்திற்கு டோக்கனாக 5-6 பேரை வச்சு போகும்போது அந்த குழுவுக்கு தலைவராக பிராமணர்களை வைத்தார். எல்லாரும் நினைக்கிறோம் மதுரையில வைத்தியநாதையர் அவர் தலைமையில், இதை தாண்டி யாரும் பேசுறதே இல்லை. திருச்சியில ஆராசியம் ஐயங்கார் அப்படின்னு ஒரு வழக்கறிஞர், அவர் தலைமையில போராட்டம், பிராமின். கோவில்பட்டியில கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர் தலைமையில போராட்டம். இது மாதிரி தமிழ்நாட்டில் எல்லா மாவட்ட தலைவர்களையும் இந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கியவர்களே பிராமணர்கள் இருந்த சீர்திருத்த அந்த உணர்வு படைத்தவர்கள். அவர்கள் எவ்வளவு பெரிய முற்போக்கா சிந்திச்சிருக்காங்க, செயல்பட்டிருக்காங்க. ஆனா வரலாற்று அவர்கள் பார்ப்பன எதிர்ப்புன்ற பேர்ல அவங்களுக்கு தொலைச்சிட்டோம் எல்லாருமே. இல்ல நாம அதெல்லாம் விவரம் தெரியாமல ஏங்க, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொன்ன வள்ளுவன் சொன்ன ஊர்லயே இன்னைக்கு நாம ஜாதி மதத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். பாரதி சொன்னா பாருங்க, என்ன உயர் ஜன்மம் இத்தேசத்தில் எய்துவராயின் வேதியராயினும் ஒன்றே வேறு குலத்தவராயினும் ஒன்றே, சீனத்தவர் ஆயிடுவாரோ பிற தேசத்தவர் போல் தீங்கிழைப்பாரோ, செப்பு மொழி 18 எனினும் சிந்தை ஒன்றுடையாள். அதை தாண்டி ஒண்ணு சொன்னா, உலகத்துல எந்த புரட்சிக்காரன் சொன்னா, தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் இந்த ஜகத்தினை அழித்திடுவேன். அதோடு மட்டுமா, காலா என் அருகே வாடா, உன்னை சிறு புல்லென மதிக்கிறேன், என் காலால் மிதிக்கிறேன். இவனுக்கு சோத்துக்கு வழி இல்லை. இப்படியெல்லாம் புரட்சி பேசிய, சம உரிமை பேசிய, சித்தாந்தம் பேசிய அந்த பாரதிய பாப்பான்னு ஒதுக்கிறீங்களா? செயல்களை வைத்து நம்ம ஆதரிக்கிறீங்க. ஆர்எஸ்எஸ் கைகூலி, ஆர்எஸ்எஸ் கைகூலி யாருன்னு அவங்களுக்கு தானே தெரியும், நமக்கு தெரியாது. இல்ல ஆர்எஸ்எஸ் என்னன்னு அவனுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. அவன் எந்த ஜாதி எந்த மதம் என்பதல்ல, அவன் எப்படி செயல்படுகிறான்னு வச்சுதான் அவனை ஆதரிக்கிறது இருக்கிறது. சரி, உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்றேங்க. சுதந்திர போராட்டம் உச்சத்தில் நடக்கும்போது தமிழ்நாட்டுல கட்டபொம்மன் ஒருத்தன் எதிர்த்து பிரிட்டிஷ்காரன் தூக்குல போட்டான். சரி, அதே போல அந்த கட்டபொம்மனை காட்டி கொடுத்தவன் எட்டப்பன், புதுக்கோட்டை மன்னன். இது வரலாற்று இருக்குல்ல. இப்ப நம்ம பேசும்போது தூக்குல போட்ட கட்டபொம்மன் அவன் தெலுங்குக்காரையா, அவனை ஒத்துக்க மாட்டேன். காட்டி கொடுத்தவன் எட்டப்பனா இருந்தாலும் அவன் தமிழன், அதெல்லாம் ஆதரிப்பான். அப்படியே சொல்லுவோம். அப்படி சொன்னா சமூகம் நம்ம எப்படி பார்க்கும்? அவருடைய செயல்பாடுகளை வைத்துத்தானே நம்ம சொல்ல முடியும். அப்படி அப்படிதான் எந்த ஜாதி எந்த மதம்னாலும் நீங்க எப்படி அவர்களை நடத்தினீர்கள், அதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. யாராக இருந்தாலும் சக மனிதனை மதிக்கிறவன் நம்முடைய தோழன். சக மனிதனை அவமானப்படுத்தின எவனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய இடமா இருந்தாலும் அவனை நாம் எதிர்ப்போம். அப்படிங்கிற அந்த கொள்கைக்கு நம்மை போன்றவர்களா வந்துட்டாலே இந்த சமூகம் மெல்ல மெல்ல மாறிடும். நிறைய விஷயங்களை நம்ம பகிர்ந்திருக்கிறையா, தொடர்ந்து சந்திப்போம், பேசுவோம். நன்றி, நன்றி, வணக்கம். வணக்கம். என் பெயர் டாக்டர் ஆர் ஸ்ரீனிவாசன், சீனியர் பிசியோதெரபிஸ்ட். இன்னைக்கு எண்ணற்ற நோய்கள், இந்த ஹெல்த் ப்ராப்ளத்துக்கு அடிப்படையான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போதுமான உடற்பயிற்சி இல்லாததும் அந்த உடற்பயிற்சியோட அவேர்னஸ், விழிப்புணர்வு இல்லாததும் தான் காரணம். வலி இல்லாத வாழ்க்கையையும் இண்டிபெண்டான வாழ்க்கையையும் இந்த இயன்முறை மருத்துவத்தின் மூலமாக உறுதி செய்யப்படுகிறது. என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஃபிசியோதெரப்பி கிளினிக், சாந்தி காலனி, அண்ணா நகர், சென்னையில் 15 வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு வருது. சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது. மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு 9600038046 அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம், அல்லது 9150211185 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களிடத்தை தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களை நீக்கிறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் குறித்த தெளிவான விளக்கத்தையும் நான் உங்களுக்கு
வாட்ஸ்அப் மூலியமாக சொல்கிறோம். ஆன்லைன் கால்லையும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது. நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம்.